தமிழூடாக அதிரும் வினாக்களும் உதிரும் உண்மைகளும் என்கின்ற அந்த நிகழ்ச்சியுடன் நாங்கள் பயணிக்க போகிறோம். ஒரே கேள்வி, பல பிரமுகர்களின் பதில். அதிரும் வினாக்களோடு உங்களுடன் நான் முல்லை மோகன். அரசு தேர்தலுக்கு முந்தைய ஒரு கோலத்தை எடுக்கின்றது, தேர்தலுக்கு பிந்திய ஒரு கோலத்தை எடுக்கின்றது. தேர்தலுக்கு பிந்திய பின்னர் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் வாக்குறுதிகளின் கைதிகளாக அவர்கள் இருப்பதைத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் யதார்த்தமான ஒரு நடைமுறையாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்று இளைஞர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு பெயர் சொல்ல முடியாத இருக்கிற தலைவர்களாக இருக்கிறோம். ஆனா அன்றைக்கு அவர்கள் செய்த தியாகம் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய வாரிசு அரசியலை கொன்ற அளவுக்கு தான் இருக்கிறார். அரசியல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்ட விடயங்களை இதுவரை எந்த ஒரு அரசும் அங்கே நிறைவேற்றியதாக தெரியவில்லை. மக்களுக்காக செய்யப்படும் நன்மைகளோ என்னவோ சோழியன் குடும்பி சும்மா ஆடுவதில்லை என்று தெரிந்து கொள்வோம். இந்த தேர்தல் முறை என்பது ஏதோ ஒரு வகையில் ஒரு வகையான ஒரு ஊழலைத்தான் கொண்டு வருகிறது. அது விசேடமாக ஆசிய நாடுகளிலே மிக அதிகமாக இருக்கிறது. எங்களுடைய மக்களுக்கு, இளம் சமூகத்தினருக்கு ஒரு ஜனநாயகம் என்றால் என்ன, அதனுடைய கட்டமைப்புகள் என்ன என்ற தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எங்களுடைய தமிழ் சமூகம் என்பது ஒரு 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 சாதிய ஏற்றத்தாழ்வுடைய ஒரு அடுக்கிலான சமூகமாக இருக்கின்ற பொழுது இந்த இலவச திட்டங்கள் அடித்தட்டு மக்களுக்கு பல நன்மைகளை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாங்கள் மறந்துவிட முடியும். சமூகத்திலே பெரும்பான்மையான மக்கள் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, நிலம் வைத்திருக்கின்ற உரிமை மறுக்கப்பட்டது, விவசாயம் செய்வதற்கு அவர்கள் மறுக்கப்பட்டார்கள், தொழில் செய்வதற்கு அவர்கள் மறுக்கப்பட்டார்கள். எங்களுடைய தமிழ் கட்சிகளை பார்த்தீங்கள் என்றால் தேர்தல் வெல்வதற்காக பல பல சின்னங்கள், பல பல பாட்டுகள், பல பல இதை போட்டு தேர்தலை வெல்வார்கள். வந்த பின்னர் அவர்களையே அவர்கள் குற்றம் சொல்வார்கள். இன்று மக்கள் தமக்கான தலைமைகள், தமக்கான வழிநடத்துனர்கள் இவர்கள் தான் என்று நம்பி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான சலசலப்புகள் அல்லது மயக்க நிலைகளை கடந்து நிதானமாக பயணிக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள்.